வணக்கம். நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மிபாய், கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், கிரீன்ஸ் கவுன்சிலிங். ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப் குரூப் பற்றி. நம்ம எல்லாருமே ஒரு 5-6 குரூப்லேயாவது இருப்போம். கண்டிப்பாக கூடயே கூட இருக்கலாம். அந்த வாட்ஸ்அப் குரூப்னால் பழைய ஃப்ரெண்ட்ஸோட டச்சில் இருக்கிறது, ரிலேட்டிவ்ஸ் கூட ஒரு பாண்டிங்கில் இருக்கிறது, தள்ளி இருக்கிற உறவுகளோட எல்லா விஷயங்களையும் அன்றாடம் நடக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னு நிறைய நல்ல பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்துட்டு பல பிரச்சனைகளும் உண்டாக்குறாங்க. உறவுகளுக்குள்ளே பிரச்சனை வந்துடுது, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்துடுது, உடனே நான் குரூப்பை விட்டு வெளியே போகிறேன். இந்த மாதிரி குரூப்பில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டோ இல்லை ஒரு பர்சனை டார்கெட் பண்ணியோ நிறையா விஷயம் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ்குள்ளே என்ன பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். வீடியோ பாருங்கள். ஒரு புது வார்த்தை படிச்சுக்கலாமா? எட்டிகெட் அப்படிங்கிறது, அதாவது ஒரு இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும், எது கரெக்ட் பிஹேவியர். நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போனால் என்ன பண்ணணும், ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணோன்னா என்ன பண்ணலாம், எவ்வளோ பொலைட்டாக இருக்கணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் எட்டிகெட். ஒரு குட் மேனர்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லை கரெக்ட் பிஹேவியர்னு வச்சுக்கலாம். இந்த வீடியோ கூட வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படி நடந்துக்கலாம், எப்படி நடந்துக்கக்கூடாதுங்கிறத பற்றி. ஸோ வாட்ஸ்அப் குரூப் எட்டிகெட் அப்படின்னு வச்சுக்கலாமா? வெளியே குயிலக்கா வந்து என்னோட சேர்ந்து கூவிட்டே இருக்காங்க, அதனால் உள்ளே வந்துட்டேன். சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பர்பஸ் ஆஃப் த குரூப். அந்த குரூப்பை எதுக்க ஆரம்பித்தோம்? ஸ்கூலில் நம்ம எல்லாம் ஒன்றா படித்தோம், இப்போது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஸோ எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை அது வந்து ரொம்ப ஃபார்மல் குரூப்பாக இருக்கலாம், பிஸ்னஸ் குரூப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு விஷயத்தில் ஷேர்ட் இன்ட்ரெஸ்ட், எல்லாருக்குமே குக்கிங் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா பர்பஸ் ஆஃப் த குரூப்பே வந்து நிறைய ரெசிபீஸ் ஷேர் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் அந்த குரூப்புக்கு சம்மந்தமே இல்லாத விஷயமா அனுப்பிட்டே இருக்கிறது அவசியம் இல்லை தானே. ஸோ பர்பஸ் ஆஃப் த குரூப் என்னவோ அதுக்கு ஸ்டிக் பண்ணுறது ஓரளவு கரெக்டாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, புதுசாக ஒருத்தரை குரூப்பில் சேர்க்குறது. சில குரூப்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். திடீர்னு புதுசாக ஒரு ஆள் சேர்ந்தாங்க அப்படின்னா எல்லாராலையும் அதை ஈஸியாக எடுத்துக்க முடியாது. அதனால் குரூப்பில் உள்ளவங்களோட கன்சர்ன், இவங்களை சேர்க்கலாமா, ஓகேவா அப்படின்னு ஓரளவு அவங்கக்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு அந்த அட்மின் அவங்கள சேர்த்தாங்க அப்படின்னா பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். குரூப்பில் நிறைய விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். லைக் உங்கள் பர்த்டே வருது, இல்லை நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா சில பேர் லைக் பண்ணலாம், சில பேர் பண்ணாமல் போகலாம். ஆனால் அதில் நடக்கிற விஷயத்த ரொம்ப பர்சனலாக எடுத்துகிட்டு, பார்த்தியா என் பர்த்டே கூட விஷ் பண்ணல, நான் போட்டேன், மற்றவங்களுக்குலாம் லைக் போடுறாங்க, எனக்கு லைக் போடலன்னு. உண்மையிலேயே அவங்க அப்படி தான் பண்ணாலுமே பர்சனலாக எடுத்துக்கக்கூடாதுங்கும் பொழுது அவங்க வந்து அந்நேரம் என்ன நிலைமையில் இருப்பாங்க, ஏன் அனுப்பலை அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாமல் அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதோ இல்லை பர்சனலாக ஹர்ட் ஆகிட்டு வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்கிறதோ அவசியமே இல்லை. அடுத்து என்னென்னா, ரொம்ப முக்கியமானது, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கருத்து இருக்கும். பொலிட்டிக்கலாகவோ ரிலீஜியஸாகவோ இல்லை வேறு எந்த விஷயமும் இருக்கட்டுமே, நம்மளுடைய விஷயந்தான் சரி அப்படின்னு அதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறதோ இல்லை அதுக்காக இன்னொரு பர்சனை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதோ அவசியம் இல்லை தானே. பர்பஸ் ஆஃப் த குரூப்லேருந்து வெளியே வந்த மாதிரியும் இருக்கும், தேவையில்லாத அந்த இடத்துல ஒருத்தரை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும், இல்லை ஃபைனலி நம்மளே காயப்பட்டுட்டு நிற்போம். அதனால் முடிந்த அளவு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸையோ இல்லை ஒரு ஆர்கியூமெண்ட்ஸோ சண்டையோ ஃபைட்ஸோ குரூப்புக்குள்ளே அதெல்லாம் அவசியம் இல்லை தானே. அடுத்து என்னென்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் பர்சன்கிட்ட அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை நிறையா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை குரூப்பில் பண்ணுறதுக்கு தனியாகவே பண்ணலாம் தானே. ஸோ 1-to-1 நீங்கள் எதுவும் ஒரு பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா முடிந்த அளவு அது குரூப்பில் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். குரூப்பில் சில விஷயங்கள் பிளான் பண்ணுவாங்க, ஃபோட்டோஸ் அனுப்புகிறதோ இல்லை இங்கே மீட் பண்ணலாம், இல்லை அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு. உடனே நான் வரேன் அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்க சில பேர் இருப்பாங்க. சில பேர் அதுக்கு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க, சில பேர் ரெஸ்பாண்ட் பண்ணாலும் இதை செய்ய மாட்டாங்க. ஸோ ஒரு இடத்துக்கு வர்றதோ, ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறதோ இல்லை இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கலந்துக்கிறதோ எல்லாருக்கும்லாம் ஈஸியாக இருக்காது. ஸோ நீங்கள் அதெல்லாம் போஸ்ட் பண்ணிவிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஏமாற்றத்தை தான் தரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து, நம்ம ரொம்ப ஜாலியாக ஏதாவது ஒரு நல்ல காமெடி மீமோ இல்லை ஏதோ ஒரு ரீலோ பார்த்தோம் அப்படின்னா யோசிக்காமல் டக்குன்னு குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுவோம். ஆனால் ரியலைஸ் பண்ண மாட்டோம் அந்நேரம் அந்த குரூப்பில் என்ன ஓடிட்டு இருக்குன்னு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கண்டலன்ஸ் மெசேஜ், இன்னார் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குது. நீங்கள் அந்த குரூப்பில் ஓப்பன் பண்ணி அதை பார்க்காமலே நீங்கள் வேறு ஏதோ ஒரு ரீலை டக்குன்னு ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா அப்ராப்ரியேட்டாக இருக்காது தானே. ஒரு கண்டலன்ஸ் மெசேஜ் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு காமெடி மீம் வந்தால் எப்படி இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குரூப் என்ன மாதிரி இருக்குது, பண்ணலாமா அந்த நேரம் அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன்.
பார்த்தீங்களா நல்லா சொல்லிட்டு போகிறேன். அது மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லேருந்து வெளியே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சில காரணங்களுக்காக நான் இப்போ குரூப்பில் இருந்து வெளியே போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வெளியே வர்றது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ரப்டாக திடீர்னு லெஃப்ட் குரூப் அப்படின்னு வரும்பொழுது எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு நினைப்பாங்க. தோ இட் இஸ் யுவர் பர்சனல் சாய்ஸ், சொல்லிட்டு வெளியே வர்றது பெட்டர். ஸோ அவ்வளோதான். ஸோ வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிறது நிறைய பாசிட்டிவான நல்ல விஷயம் இருக்குது. ஸோ அதை நல்ல மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டைன் ஆகும், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் மெயின்டைன் ஆகும், நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் இருக்குது. தேங்க்யூ. டாடா.